ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பூ எவ்வளோ நெருக்கமாக அழகாக கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆனால் எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. நான் கையில் கட்டினா இந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் வரும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன், ஆனால் என்னால் கட்ட முடியல. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நூலோட ஒரு தடவை வந்து ஒரு ஸ்டூல்லையோ இல்லை ஊஞ்சல்லையோ கட்டி வச்சுருவேன். கட்டி வச்சுட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கால் கட்டு கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டைப்பில் பூ வச்சு பூ நல்லா நெருக்கமாக வச்சுட்டு அந்த ஒரு தடவை நூலை வந்துட்டு அந்த நூலுக்கு அந்த பக்கம் போட்டு கீழேருந்து அந்த சந்து வழியாக இழுத்தோம் அப்படின்னா கையில் கட்டுறப்போ எவ்வளோ நெருக்கமாக நம்ம பூ கட்டுறோம் அதே மாதிரி இதுலேயும் கட்டலாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி கட்டுறேன்னு பார்த்தீங்களா, அந்த நூலுக்கு மேலே போட்டு அந்த சந்து வழியாக அந்த மேலே போட்ட நூலை வந்து இழுத்துடணும். ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் கட்டுற மாதிரி பூ ரொம்ப நல்லா டைட்டாக வருங்க. இது வந்து எல்லா பூவுமே இதே டைப்பில் கட்டலாம். ஜாதி மல்லி, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லா டைப் பூவுமே இந்த மாதிரி கட்டலாங்க. கட்டு கட்டுற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி கால் கட்டு கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறப்ப ஒரு பெருவரரில் வந்து இந்த நூலை கட்டிட்டு இது பிடிச்சி கட்டுவாங்க இல்லையா, அதே டைப் தான் நான் ஸ்டூலில் கட்டிக்கிறேன். இது வந்து நான் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்கிறப்போ ஊஞ்சலோட கையில் கூட கட்டி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இது கட்டுவேங்க. யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்துட்டு ஒரு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசர் கடியில் அந்த மில்க் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா பூவை வந்து விரியவே விரியாதுங்க. மொட்டை அப்படியே வந்து ஒரு 2 டேஸ்னாலுமே இருக்கும். Bye.